வணக்கம் நண்பர்களே. மேச ராசிக்கான மே மாத ராசி பலன் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மேச ராசிக்கு இந்த மே மாதம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும், மாற்றமும் ஏற்றமும் இந்த மே மாதம் இந்த மேசராசி நண்பர்களுக்கு கிடைக்குமா, நல்லது நடக்குமா, கெடுதல் நடக்குமா அப்படின்ற பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். இது ஒரு ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். அதனால் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். முக்கியமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் ஜோதிட ரீதியாக நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் எல்லோரையும் போய் சேரும். இப்போ இந்த மேச ராசிக்கு இந்த மே மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம். மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் இந்த மே மாதம் முழுவதும் 4ஆம் இடத்துல நீச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். 4ஆம் இடம் கடக ராசியில் தான் செவ்வாய் இருக்கிறாரு. இந்த மாதம் முழுவதுமே இந்த ராசி அதிபதி மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் கடக ராசியில் தான் இருக்க போகிறாரு. கடக ராசியில் செவ்வாய் நீச்சமாகிறாரு. 4ஆம் இடத்துல போய் செவ்வாய் பகவான் நீச்சமாகிறாரு. அதனால் இந்த மாதம் முழுவதும் வண்டி வாகனம் வீடு மனை தொடர்பான விஷயங்களில் செலவும் சில மாற்றங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வண்டி வாகனம் பழுது பார்க்குறது, அல்லது பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறது, வீடு மனை பழைய வீடை டெமாலிஷ் பண்ணுறது, ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் செலவை கொடுக்கும். ஏன்னா 4ஆம் இடம் வீடு மனை வாகன ஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் போய் ராசி அதிபதி நீச்சமாகிறாரு. அப்படிங்கும்போது வீடு மனை வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில தொல்லைகளையும் சிரமங்களையும் சில விரயங்களையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வண்டி மாற்றுறதுக்கு, வண்டி ரிப்பேர் பார்க்குறதுக்கு, வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது, பழைய வீட்டை புதுப்பிக்கிறது, பெயிண்ட் அடிக்கிறது, டெமாலிஷன் பண்ணுறது, ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, பராமரிப்பு வேலைகள் செய்வது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் குரு பகவான் இந்த மே மாதம் பயிற்சி 11ஆம் தேதி மே 11ஆம் தேதி பயிற்சி ஆக்கி இந்த மேச ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஏற்கனவே நம்ம சேனலில் மேச ராசிக்கு குரு பயிற்சி பலன் தனித்தனியாக டீட்டெயில்டாக போட்டிருக்கிறேன். பார்க்காத நண்பர்கள் நேர்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போனால் அது பேர் முடகுருன்னு சொல்லுவோம். அது அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை. 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் போகிறாரு. இப்போ இந்த ராகுகேது பயிற்சி ஆகிடுச்சு. ராகுகேது பயிற்சி இந்த மேசராசிக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. ராகு பகவான் 11ஆம் இடத்துலையும், கேது பகவான் மேச ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வர்றாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். 11ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு நல்ல பலன்களை செய்வார், லாபங்களை கொடுப்பார். ஏற்கனவே இந்த மேசராசிக்கு 7 சனி ஆரம்பமாயிருக்குன்னு சொல்லியிருக்கோம். மேசராசிக்கு 7 சனியில் விரயச்சனி முதல் 2.5 ஆண்டுகள் விரயச்சனி ஆரம்பம். அதனால் இந்த மாதம் முழுவதும் செலவுகள் ஆகிறதுக்கு, குறிப்பாக நான் சொன்ன மாதிரி வீடு மனை வண்டி வாகனம் தொடர்புடைய விஷயங்களில் செலவுகள் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் பாதி சுப விரயமாக இருக்கும். புது வீடு வாங்குறது, வீடு கட்டுறதுலாம் சுப விரயம் தானே. அதே மாதிரி திருமணம், மேசராசி நண்பர்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டில் மேசராசி நண்பர்கள் இருந்தால் திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே போல் உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் செய்து சுப விரயம் செய்யணும். நீ மேசராசியாக இருந்தால் உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணிங்கன்னா சுப விரயம் நடக்கும். இந்த சுப விரயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணத்துக்கு உண்டான நிச்சயம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா சித்திரை மாதம் திருமணம் செய்ய மாட்டாங்க, வைகாசி மாதம் தான் திருமணம் செய்வாங்க. ஆனால் திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடுகள், செலவுகள், விரயங்கள் இந்த மாதம் நடக்கிறதுக்கு மேசராசி நண்பர்களுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. அதே போல் ராகு பகவான் 11ஆம் இடத்துல வந்திருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கும் நம்ம சேனலில் மேசராசி ராகுகேது பயிற்சி பலன் தனியாக வீடியோ போட்டிருக்கிறோம். பார்க்காத நண்பர்கள் நேயர்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. 4ஆம் இடத்துல இருக்க கேது மட்டும் கொஞ்சம் சுமாரான பலன்களை தரும். மேசராசி நண்பர்கள் தாயாருக்கு உடல்நிலையிலையும் மனதிலையும் சில தொந்தரவுகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடம் சுகஸ்தானம், 4ஆம் இடம் வீடு மனை வாகனஸ்தானம். அதனால் வீடு மனை வண்டி வாகன விஷயங்களை கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டியது அவசியம். அது சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள், அது சார்ந்த விஷயங்களில் செலவுகளையும் கொடுக்கும். மற்றபடி பெரிய பிரச்சனைகள் எதுவும் மேசராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் இருக்காது. நல்லது கெட்டது கலந்த மாதமாக விரய செலவுகள், அதில் சுப விரயங்கள் நடக்கக்கூடிய மாதமாக மேசராசி நண்பர்களுக்கு இந்த மே மாதம் இருக்க போகுது. நண்பர்களே, நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் நீங்கள் எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலனும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.